சார், எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லியை அமனொடு தேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடல் ஆய பரமரே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம்மாதியே. ஜெய் சித்தர். இந்த ஆயில்ய வழிபாட்டு நிகழ்ச்சி தொடங்கி 150 மாதம், அதாவது தொடர்ந்து விடாமல் 150 மாதங்களாக தொடர்ந்து இந்த ஆயில்ய வழிபாட்டு நிகழ்ச்சியினை நடத்தி வருகின்றோம். உங்களுடைய பேராதரவால், சித்தருடைய கருணையால். அப்படிப்பட்ட இந்த 150வது விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முன்னிலை ஏற்றிருக்கின்ற சதை விழா குழு தலைவர் அருமை அண்ணன் செல்வம் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சத்யநாராயண சித்தர் அவர்களுடைய மாதாந்திர ஆயில்ய வழிபாட்டுக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் வாய்ப்பளித்தமைக்கு உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதனுக்கு ஒன்று உடல், ஒன்று மனம். இந்த ரெண்டுக்கும் சித்தர்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க. உடலுக்கு என்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் அவங்க நமக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி யோகா பயிற்சி, இப்போ யோகா இல்லாமல் எதுவுமே நடக்கலை, அதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க நம்ம சித்தர்கள் தான். அப்படிப்பட்ட சித்தர்கள் தான் நமக்கு நிறைய வழிகாட்டியாக இந்த நாட்டுக்கு தேவையான செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சொற்பொழிவு இடம்பெற இருக்கிறது. முதலாவதாக அவங்க சன் டிவியில் அவங்களோட வாழ்க்கையை ஒரு தொகுப்பாளராக அறிமுகமாகி பல ஊடகங்களில் நகைச்சுவையாளராக, நடுவராக, பட்டிமன்ற நடுவராக என பல அவதாரங்களை, அதையும் தாண்டி ஒரு பாடலாசிரியராக, எழுத்தாளராகவெல்லாம் வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். நிறைய கல்லூரிகளில் இவரோட தன்னம்பிக்கை உரை ரொம்ப எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதம், அதாவது 150வது என்கின்ற மைல்கல்லை நாம் தொட்டிருக்கக்கூடிய நேரத்திலே மிக சிறந்த ஒரு சொற்பொழிவாளர் நமக்கெல்லாம் வந்திருப்பதற்காக அனைவர் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இடம் அமர்கிறேன். நன்றி. பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பேணும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்றனை நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர் தவத்தினுள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை யான் மறவேனே, நமச்சிவாயத்தை யான் மறவேனே, நமச்சிவாயத்தை யான் மறவேனே. தென்னாடுடைய சிவனே போற்றி. தவர்க்கும் சிறப்பு. நல்ல இந்த ஒரு அருமையான ஒரு சபையில் அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனதும், அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனதும், 6 தேவர் அன்றுரைத்த மந்திரம், கரியதோர் எழுத்தை ஒன்னி சொல்லுவேன் சிவ வாக்கியம், தோஷ தோஷ பாவமாய்கள் தூர தூர ஓடவே, கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழ,
கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. இது சிவவாக்கியரினுடைய அவையடக்க பாடல். அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் என்னுடைய அவையடக்க பாடலாக. இந்த நல்ல நேரத்தில் ரொம்ப அருமையாக இந்த தளத்தில் வரும்போதே இங்கே தஞ்சையில் எப்பயுமே எனக்கு பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதம் நிகழ்வு நடத்துகிறதே பெரிய விஷயங்க. 150 மாதமாக இந்த தென்பழனி கரூரார் இந்த சத்யநாராயண சித்தரினுடைய ஆசிரமத்தில் 150 வாரமாக ஒரு வெற்றி விழா நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோட நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் தரலாம். நாங்கள்லாம் பிரதோஷத்துக்கு கூப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புளியோதரை போடலைன்னா பிரதோஷத்துக்கு வரமாட்டாங்க. உண்மையிலே சார், ஒரு பிரதோஷ நிகழ்வை நடத்துகிறதே, ஒரு சிதிலமடைந்த ஆலயத்தை மீட்டெடுத்து ஒரு பிரதோஷ நிகழ்வு நடத்தணும்னாலே இன்றைக்கி முடியலை. 150 மாதங்களாக ஒரு சித்தரினுடைய ஆசிரமத்தில் ஒரு இந்த திருவைபவம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த அடியார்களினுடைய அத்தனை பேரினுடைய திருக்கமல பாதங்களை வணங்குவதற்கு உங்களுடைய கைதட்டலின் மூலமாக அவங்க பாதங்களை வணங்குவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ ஐயா சொன்னாங்க நிறையா கல்லூரிகளில் இதில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போனால் நம்ம இப்படி சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்ல மாட்டோம் நாங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு நெகிழ்வான ஒரு மேடையாக இருக்காது. ஆனால் இந்த மேடை என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சினா, சில மேடைகள் பண திருப்தியை தரும், இந்த மேடை தாங்க மன திருப்தியை தருது. மன திருப்தியை தரக்கூடிய ஒரு மேடை. ஆன்மீகம் பேசும்போது ஒரு மன திருப்தி. இந்த தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஐயாக்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ இவங்க மத்தியில் நம்ம என்னப்பா பேச போகிறோன்னு ஒரு கேள்வி வரும்ல. சாமி மலைக்கு போயிருக்கீங்களா? சாமி மலையில் என்ன சிறப்பு? சாமி மலையோட ஸ்தல வரலாறு என்ன? தந்தைக்கு உபதேசம் சொன்னார். தந்தைக்கு தெரியாதா? ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் அந்தவருக்கு தெரியாதா? அவரே பிரணவ மந்திரம். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாராம், முருகப்பெருமான்கிட்ட போய் ஏன்பா பிரம்மாவை பிடிச்சி வச்ச? அவர்கிட்ட பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்டேன், சொல்லலை. உனக்கு தெரியுமோ? சொல்லு. நான் குருவாக தான் சொல்லுவேன். நீ பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் என்கிட்ட கேட்டேன்னா நான் குருவாக சொல்லுவேன், நீ உட்காந்து கேட்கணும்னு சிவபெருமானுக்கு முருகர் கட்டளையிடுறார். குழந்தை பேசுகிறார். இப்போ அப்பா என்ன பண்ணுறாராம், தன்னுடைய மகன் சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பிரணவத்தினுடைய பொருள் என் பையன் சொல்ல போகிறான்ப்பா, இல்லை என் பையன் சொல்கிறான்ப்பான்னு அந்த அப்பா என்ன பண்ணுறாராம், இடது காதால் கேட்குறாரா. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள். இப்படி கேட்டால் சொல்லணுமா? ஒரு மேடையில் போய் சொன்னேன், செல்வத்துள் செல்வம்னே. ஒரு அக்கா திருமதி செல்வண்டுச்சு. அதுலேருந்து நான் கேட்குறத விட்டேன். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல். என் பையன் பேசுகிறான்ப்பா. அந்த பேச்சு போட்டியில் நம்ம பேசும்போது நம்ம அப்பா அம்மாலாம் கீழே உட்காந்து கை தட்டுவாங்களே, என் பையன் பேசுகிறான்ப்பா, என் பிள்ளை பேசுவான். அப்படி சிவபெருமான் என்ன பண்ணுறாரா, முருகர் பிரணவத்தினுடைய பொருள் சொல்லும்போது இந்த இடது காதால் கேட்டாராம். பிரணவத்தினுடைய பொருள் சொல்லுப்பான். ஏன் இடது காதால் கேட்டார்? இடது பக்கம் உமையாளினுடைய பக்கம். அம்மாவை கூப்பிட்றாரு, அங்கே வா, உன் பையன் பாரு எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாரு, உன் பையன் பாரு எவ்வளோ சிறப்பாக பேசுகிறான் பாரு, உன் பையன் பாரு எவ்வளோ அழகாக பிரணவத்தினுடைய பொருள் சொல்ல போகிறான் பாரு, வா 2 பேருமா கேட்போன்னு அப்பாவும் அம்மாவும் உட்காந்து முருகப்பெருமான் மழலையாக அந்த பிரணவத்தினுடைய பொருளை சொல்லும்போது 2 பேரும் கேட்டாங்களாம். அப்படியா இந்த சிறுவன் வந்து பேசுவதை ஒரு தாய் தந்தையராக கேட்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் வந்திருப்பதை நினைக்கும் போது பிழை விட்டா கூட நம்ம பிள்ளை தானே பிழை விட்டான்ற ஒரு பெருந்தன்மை இருக்கும்ல. அப்படியாக ஒவ்வொருத்தரினுடைய பாதங்களையும் இங்கே சிவவாக்கியரே வந்து அமர்ந்திருப்பதாக, சிவபெருமானே வந்து தாய் தந்தையராக வந்து அமர்ந்திருப்பதாக அத்தனை பேரினுடைய திருக்கமல பாதங்களை வணங்கி. ஏன்னா நம்மளுடைய சைவ மரபில் மட்டும்தான் என்ன தெரியுமா சொன்னாங்க, சிவபெருமான் பெரியவர் கிடையாதான், இறைவன் பெரியவர் கிடையாதான், தில்லைவாழ் அந்தணர்க்கு அடியார்க்கும் அடியேன்னார். இந்த அடியாருக்கு ஒரு அடியேனாக இங்கே வந்து அமர்ந்திருப்பதில் பெரிய மகிழ்ச்சி. முருகப்பெருமான் போய் அவ்வைட்ட கேட்குறாரு, பாட்டி இந்த உலகத்தில் பெரியது என்ன பாட்டி, இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் என்ன பாட்டின்னு. அவ்வை சொல்கிறாங்க, இந்த உலகம் பெருசுப்பா, இந்த உலகம் பெருசு, இந்த உலகத்தை பிரம்மா படைச்சாருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பிரம்மா பெரியாளாக இருக்கலாம், இந்த பிரம்மா திருமாலோட வயிற்றுலேருந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை திருமால் பெரியாளாக இருக்கலாம், விஷ்ணு பெரியாளாக இருக்கலாம். அந்த திருமாலே பார்க்கடலில் படுத்திருக்காரு, அவ்வளோ பெரிய திருமால் பார்க்கடலில் படுத்திருக்காரு. ஒருவேளை அந்த பார்க்கடல் பெருசாக இருக்கலாம். இந்த பார்க்கடலில் இந்த அகத்தியர்ன்றவர் கலசத்தில் அடக்கிட்டார். இந்த கலசம் அப்போ அந்த அகத்தியர் பெரியவராக இருக்கலாம். இந்த கலசம் பூமியிலேருந்து உருவாக்கப்பட்டது. இந்த பூமி வந்து ஆதிசேஷனுக்கு ஒரு தலை. அப்படி விஷுவலைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆதிசேஷனுக்கு ஒரு தலை. ஆதிசேஷன் பெரியாளாக இருக்கலாம்.
அந்த ஆதிசேஷனை உமையாள் என்ன பண்ணிட்டா, சுருட்டி மோதிரமாக மாட்டிக்கிட்டா. ஒருவேளை உமையாள் பெரியவளாக இருக்கலாம், ஆனால் இந்த உமையாளை சிவபெருமான் என்ன பண்ணிட்டார், உடம்புல பாதியை கொடுத்தார். உடம்புல பாதியை கொடுத்தார். சிவபெருமான் பெரியவராக இருக்கலாம், ஆனால் அந்த சிவபெருமானே என்ன தெரியுமாப்பா பண்ணிட்டாங்க, இந்த தொண்டர்கள் எல்லாம் சுருட்டி இதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு தொண்டர்கள் தான்ப்பா பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் தோன்றினோன், கரியமாளோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கலசத்துள்ளடக்கம், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் பாகத்தில் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோன்னு தமிழ் கற்றுக் கொடுத்ததுங்க. தொண்டர்தம் பெருமையை சொல்லவோன்னு. அப்படியாக இந்த இறை தொண்டர்களாக இந்த நிகழ்வை தொடர்ந்து அமைத்து கொண்டே இருக்கக்கூடிய அன்புக்குரிய ஐயா செழியன் ஐயா அவர்களுக்கு உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாகவும், இந்த சித்தர் ஆசிரமத்தினுடைய அத்தனை ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை தொண்டர்களுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த ஒரு கைதட்டலை தருவமாறும், இந்த சிவ வாக்கியம் நம்ம தமிழரினுடைய பாரம்பரியத்தில் மட்டும்தாங்க ஆன்மீகத்தையும் நீங்கள் வாழ்க்கை முறையும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. ஆன்மீகத்தையும் வாழ்க்கையும் நீங்கள் எதுவுமே பிரிச்சிட முடியாது. இப்போ எல்லா சித்தர்களையும் முட்டு சிவவாக்கியரை பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். உண்மையிலே கொஞ்சம் பிசிறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக போயிடும். ஆனால் உண்மையான ஒரு புரிதலை, ஆன்மீகத்தையும் வாழ்வியலையும் சொல்லக்கூடிய ஒரு புரிதலை இந்த மக்களுக்கு கடத்தி விட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆவல் சிவவாக்கியர் மட்டும்தான். கள்ள ரசவாத வித்தை மூலமாக தங்கமாக மாற்றுறது எப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நான் இந்த பேச்சை முழுமையாக கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு கல்லை என்னவா மாற்றலாம், அதெல்லாம் மாற்றிடலாம். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் ஐயாவுக்கு. 50,000 ரூபாய் இன்றைக்கி ஒரு பவுனு இல்லை, கல்லை தங்கமாக மாற்றக்கூடிய வித்தையை சிவவாக்கியர் கடுமையாக சொன்னாலும் அதை எளிமையாக எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்றது தான் இந்த 1 மணி நேரம் நீங்கள் முழுமையாக கவனிச்சிங்கன்னா, கல்லை தங்கமாக மாற்ற வித்தை. சரியாம்மா? அந்த அம்மா இப்போயே செயினை தொட்டு பார்த்துக்கிறாங்க. ஒரு செயின், அடுத்ததாக 3 செயின். சிறப்பு. வாழ்க்கையோடு இணைந்ததுங்க நம்ம ஆன்மீகம். நல்லா வாழ்க்கையோடு இருந்து எப்படி பாடினா, நம்ம எதை தொடங்கினாலும் என்ன பண்ணுவோம், ஒரு இது பரிட்சை எழுத போகிறோம், ஏதாவது ஒரு வரவு செலவு கணக்கு போடுறோம், என்ன பண்ணுவோம், முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவோம். ஏன் பிள்ளையார் சொல்லி போடுறோம்? எதை தொடங்கினாலும் ஏன் பிள்ளையார் சொல்லி தொடங்குகிறோம்? விநாயகரை துதிச்சிட்டு எல்லாம் பண்ணணும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் பூக்கொண்டு தும்பார் தும்பிக்கையான் பாதம் தப்பாமர் சார்வார் நமக்கு. ஏன் என் பையன்கிட்ட சொல்கிறேன், டே எதை பண்ணாலும் இந்த மாதிரி விநாயகரை கும்பிடணுண்டா, கஜானனம் பூதகணாதி சேவித்தம் சொல்லணுண்டா, இதெல்லாம் சொல்லி இது நம்மக்கிட்ட பேசுகிறேன். இந்த தலைமுறைகிட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அப்படியே இழுத்து சொல்லுவோம்ல, நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அப்படி இழுத்து சொல்லுவோம்ல. 5 கரத்தனை யானை முகத்தனை எந்தி நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போட்டுகின்றோம் விநாயகப் பெருமானினுடைய. அவன் இப்படியே பார்த்தேன், பிள்ளையாரை கும்பிட்டா நல்லது, அவ்வளோதானே, ஏன் இழுக்கிற, சாதாரணமாக சொல்லுப்பா, பிள்ளையாரை கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லுப்பா, ஏன்ப்பா போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன்றான். இந்த தலைமுறைகிட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இல்லை அப்படி ஏன் விநாயகரை கும்பிட்டுட்டு முழு முதற் கடவுள். கரெக்ட். ஏன் தெரியுமா, விநாயகர் இனிமேல் நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடும்போது இது ஞாபகத்துக்கு வரணும். விநாயகரினுடைய கையில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் முக்கூர்ணி விநாயகர்னு இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முக்கூர்ணி விநாயகர் பார்த்துருக்கீங்களா? அந்த முக்கூர்ணி விநாயகர் அப்படியே ஜைஜாண்டிக்காக ஒரு யானை உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பார். இந்த பக்கம் உண்மையிலேயே ஒரு யானை இருக்கும். ஒரு யானைக்கிட்ட மக்கள் போய் கையேந்திக்கிட்டு நிற்பாங்க, இன்னொரு யானை மக்கள்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கும். 2 யானைக்கு என்னப்பா வித்தியாசம் சொன்னாங்க. விநாயகரினுடைய கையில் என்ன தெரியுமா இருக்கும், ஒரு கையில் ஏடு, இன்னொரு கையில் அங்குசம். என்ன அர்த்தம் தெரியுமா, என்னுடைய பலம் அறிவு, என்னுடைய பலவீனம் மதம் பிடித்தல். இந்த மதம் பிடித்தலை சரி செய்யக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை நானே கையில் வைத்திருக்கிறேன். எவன் ஒருவன் தன் பலத்தையும் அறிந்து பலவீனத்தையும் அறிந்து அதை சரி செய்யக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருக்கிறானோ அவன் நாயகனுக்கெல்லாம் நாயகனாக விநாயகனாக இருப்பான். பலமும் பலவீனமும் தெரியாதவன் சாதாரண மிருகமாக அடுத்தவரிடம் கையேந்தி கொண்டிருப்பான்றதை இந்த 2 யானை நமக்கு காட்டிட்டு போகுது. இந்த செயலினுடைய பலம் என்ன, இதனுடைய பலவீனம் என்ன, இதை நம்ம எப்படி சரி செய்யணும், இதை சரி செய்யறதுக்கான ஆயுதம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான்ப்பா ஒரு செயலை தொடங்கணும்னு இந்த பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு வாழ்வியலில் கற்றுக் கொடுக்குது. ஒரு வைபவம் வருது, ஒரு ஃபங்க்ஷன் வருது நம்ம வீட்டில், நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் உடனே ஒரு இப்போ தீபாவளி வருது, பொங்கல் வருது, என்ன பண்ணுவோம், வீட்டை தெளித்து வாசை தெளித்து கோலம் போடுவோமா? இப்போலாம் யாருமே அதெல்லாம் பண்ணுறதே இல்லைம்மா. ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறாங்க.
உண்மையிலேங்க மெட்ராஸ்லலாம் ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறான். ஏன்னா நம்ம தெளிச்சோன்னா பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் தெரியுது தண்ணி. இந்த திருக்குறளை நாங்கள் படிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம்ல. வள்ளுவர் வாசுகி கதையை படிச்சுட்டு இந்த வாசுகி அம்மா என்ன பண்ணாங்களா, கிணத்துல நீர் இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதை கேட்டிருக்கோம்ல. வள்ளுவர் என்ன பண்ணார், வாசுகின்னு கூப்பிட்டாரு. வாசுகி அம்மா பறந்து வந்தாங்க. வாலி அங்கேயே நின்றுச்சு. இதை படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும், நான் புத்தகத்தை மூடி வச்சுருக்கணும். என் வீட்டுக்காரி வாசை தெளிச்சிட்டு இருந்தா கோலம் போடுறதுக்காக. நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கரெக்டாக வாசை தெளிச்சிட்டு இருக்கும்போது ஜானகி அப்படின்னே. என் வீட்டுக்காரி அங்கேயே நின்னா. வாலி பறந்து வந்துச்சு. இனிமே கூப்பிடுவியான். வாலி பறந்தது. அதை இந்த டெஸ்ட்டுலாம் நம்ம அதனால் பண்ணவே கூடாது. அவங்க கோலம் போட்டால் போடுறானுங்க, போடலன்னா போடுறோம். ஆனால் அந்த காலத்தில் கோலம் போட்டோம்லம்மா வீட்டில் எல்லாம் கரெக்டாக. வீட்டில் அந்த காலத்தில் கோலம் போடுவாங்க. எதில் கோலம் போடுவோம்? மாவில், அரிசி மாவில். ஏன் அரிசி மாவில் கோலம் போடுவோம்? எறும்புகள் வரட்டும்னு. அரிசி மாவில் அன்றைக்கி கோலம் போட்டான், எறும்பு வரட்டும்னு. இன்றைக்கி ஸ்டிக்கரை ஒட்டிடுறான், எவனும் வரக்கூடாதுன்னு, உள்ளர வந்துடவே கூடாதுன்னு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிடுறாங்க. இப்போ அரிசி மாவில் கோலம் போடுவோம்ல வீட்டில். நீங்கள் சாதாரண கோலம் மட்டும் போட்டுருவீங்களா? வீட்டில் கோலம் மட்டுமா போடுவாங்க? நல்லா கூர்ந்து கவனிச்சு சொல்லுங்க. வீட்டில் கோலம் மட்டுமா போடுவாங்க? கல் மாவில் போடுறாங்க, தோசை மாவில் போடுறாங்கன்றதெல்லாம் விட்டுருங்க. கோலம் போடுவாங்களா? வெறும் கோலம் மட்டுமா தாய்மார்கள் போடுவீங்க? காவி போடுவோம். கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க அம்மா. காவி பொடி செம்மண்ணில் ஒரு கோடு போடுவோம் தெரியுமா? அரிசி மாவில் கோலம் போடும்போதே பக்கத்தில் ஒரு செம்மண் கோடு போடுவாங்க. இன்றைக்கி அது காவி கலர் பொடின்னு விற்கிறான். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா செம்மண்ணை கரைச்சி தான் கோலம் போடுவாங்க. ஒரு பக்கம் கோலம் போட்டு செம்மண்ணில் ஒரு கோடு போடுவாங்க. இது பேர் என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கிற இது பேர் என்ன தெரியுமா? தர்மவழின்னு பேர். தர்மவழி. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வழி தனியாக தர்மவழி. என்னென்னா, எறும்பு சாப்பிட வருதா, இந்த அரிசி சாப்பிட்றதுக்கு வருதா, அரிசி மாவில் போடுற கோலத்தை சாப்பிட்றதுக்காக எறும்பு வருதா, இந்த எறும்பு என்ன பண்ணிவிடும், சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடும். நம்ம தெரியாமல் நடந்துடுவோம். நடக்கும்போது எறும்பு மிதிச்சிருவோம்ல, நம்மளே சாதம் போட்டு நம்மளே அந்த எறும்பு மிதிக்கப்படாதுல்ல. அதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களாம், எறும்புக்கென்று தன் வீட்டில் தனியாக ஒரு வழியை ஒதுக்கி எல்லா ஜீவராசிகளும் இருப்பது தான்ப்பா என் வீடு என்று தர்ம வழி போட்டவர்கள் நம் முன்னோர்கள். வாழ்வியல்ல ஒரு தனியாக தர்ம வழி. அந்த வழி பேரே தர்ம வழி. இனிமேல் நீங்கள் செம்மண்ணிட்டு போடும்போது இது தெரியணும், எறும்புக்கும் நம்ம கொடுத்துட்டு தான்ப்பா நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கணும்னு. அதே போல் கோவில்களில் சிகப்பும் வெள்ளையும் அடித்தாங்கல்ல. ஏன் கோவிலில் சிகப்பும் வெள்ளையும் அடித்தாங்க? மஞ்சளும் பச்சையும் அடிக்கலாம்ல, ரோஸ் கலர் அடிச்சிருக்கலாம்ல, அட்ராக்டிவாக வந்துருக்கலாம். ரோஸையும் மஞ்சளையும் அடித்தா என்றைக்காவது கேட்டிருக்கோமா ஏன் சிகப்பும் வெள்ளையும் அடித்தாங்க கோயில்லன்னு யோசிச்சிருக்கோமா? இதுக்கு பதில் எங்கள் ஐயா தான் சொன்னாங்க. எங்கள் குருநாதர் சுகிசிவம் ஐயா தான் சொன்னாங்க. ஏன்பா கோயிலில் சிகப்பும் வெள்ளையும் அடித்தாங்க தெரியுமா? இன்றைக்கி தெரிஞ்சவங்க கோயிலில் பார்த்த உடனே அத்தனை அறிவியலை கொடுத்தவர்கள் நம் முன்னோர்களாக இருந்தாங்க. ஆணினுடைய உயிரணு வெள்ளை, பெண்ணினுடைய உயிரணு சிகப்பு. சுக்கிலம் சுரோனிதம்னு சொல்லுவோம். பெண்ணினுடைய உயிரணு சிகப்பு, ஆணினுடைய உயிரணு வெள்ளை. இந்த வெள்ளையும் சிகப்பும் சேரும்போது என்னப்பா ஆகுதுன்னா, உள்ளர ஒரு பரபிரம்மம், ஒரு பிண்டம் உருவாகுதான். கோயிலில் ஒரு பரபிரம்மமா ஒரு பிண்டமாக இருக்கா சுவாமி. அதனால தான் அது பேரும் கருவறை, வயிற்றுக்கு பேரும் கருவறை. ஒரு சிகப்பும் வெள்ளையும் சேர்ந்தா கருவறைக்குள்ள ஒரு பரபிரம்மம் உருவாகுமா. இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் என்னப்பான்னா, ஒன்று இன்னொன்றோடு இணைந்து மூன்றாவதாக ஒன்றை உருவாக்கணும். ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து தண்ணீரை உருவாக்கும், தண்ணீர் இன்னொன்னோட சேர்ந்து இன்னொன்று உருவாக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமே. அப்படி ஆணும் பெண்ணும் லிங்கமும் ஆவுடையும் இணைந்து ஒரு பரபிரம்மத்தை உருவாக்குற காரணத்தினால அந்த இடம் பேரும் கருவறை, வயிற்றுக்கு பேரும் கருவறை. இந்த கருவறையில் உருவாக்கக்கூடிய பிண்டம் இருக்குல்ல, இந்த பிண்டம் என்னப்பா பண்ணுன்னா 3 மாதத்தில் தான் ஆண்னு காட்டும் இல்லையா, இல்லை 3 மாதத்தில் தான் பெண்ணுன்னு காட்டும் இல்லையா. தான் பெண்ணுன்னு காமிச்சிட்டா இந்த ஆணினுடைய 50% இழந்துருதான். தான் ஆண்னு காமிச்சிட்டா பெண்ணினுடைய அந்த 50% இழந்துடுறாங்களாம், ஆவுடைய இழந்துடுறாங்க. தான் பெண்ணுன்னு காமிச்சிட்டா லிங்க அந்த 50% இறந்துடுறாங்க. அதனால தான் இந்த பூமியில் நம்ம பிறக்கும் போதெல்லாம் இந்த ஆன்மா வேட்கையோடைய பிறக்குதான். பிறக்கும்போது 50% சக்தியோடு தான் நம்ம பிறக்கிறோம். என்னுடைய மிச்ச பகுதி யாரு, என்னுடைய இந்த மீது 50% யாருன்னு இந்த ஆன்மாக்கு வேட்கை இருந்து கொண்டே இருக்குமா. திருமணம் முடிந்து இவள் தான் உன் பாதி, இவன் தான் உன் பாதி என்று சொல்லி அந்த சாந்தி முகூர்த்த நேரத்தில் இருவரும் இணையக்கூடிய அந்த தருணத்தில் ஆன்மா சாந்தி அடைவதால் தான் அந்த நிகழ்வுக்கு பெயர் சாந்தி முகூர்த்தம் என்று பெயர் வைத்தார்கள்னு
சுகிசிவம் ஐயா இந்த விளக்கத்தை சொல்லியிருப்பார். அப்படி இந்த வாழ்வியல்ல, இந்த நம்மளுடைய பாரம்பரியங்களில் எத்தகைய விஷயங்கள், இந்த சிவ வாக்கியம்னா என்னப்பான்னு கேட்டாங்க. சிவ வாக்கியம்னா ஒரு சிவவாக்கியர்ன்ற சித்தர் சொன்னதுனால அது சிவவாக்கியம்னு பேர் வரலை. சிவவாக்கியர் சித்தர் சொன்னார்ன்றது மட்டும் காரணம் கிடையாது. சிவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த சிவம்ன்ற வார்த்தையே ரொம்ப அழகு. இந்த சிவம்னா என்னப்பான்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.